am really proud of you. India's most handsome CM, the real inspiration. ஒருத்தரோட வருகையை கண்டு இத்தனை கூட்டம் வருதுனாலே அவர் வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ண போறார் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படித்தானே வந்து ஒரு நல்லாட்சி அமையணும், ஒரு மக்களாட்சி வந்து நல்ல முறையில் செயல்படணும்னு சொல்லிட்டு அவர் வந்து வர்றாரு. இதே போலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அந்த காலத்துல வாழும்போது அங்க நிறைய போதகர்கள் உண்டு, நிறைய டேலண்டான பர்சன்ஸ் உண்டு. அப்படியும் வாழ்ந்த இடங்கள்ல அவரோட சீடர்கள், ஒரு பேதுருவா இருக்கட்டும், இல்ல ஆண்டவர் வாழ்ந்த காலத்தை விடுங்க, இல்ல தாவீது, இப்படி எல்லாரும் வந்து அந்த எவ்வளோ ரொம்ப பெர்ஃபெக்டான மனுஷன் சொல்லி யாருமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. இப்படி அவர் வாழ்ந்த காலங்கள்லையும் கூட அவர் வந்து யார் ஒரு மேசியா இல்லை, அவர் வந்து என்னது ஒரு அவர் சொல்ற இதுகளை யார் நம்புவா, அவரை நம்பாதீங்க, அவர் பிசாசு பிடிச்சவர், இப்படி வந்து பல பல புரளிகளை வந்து பல வேர்டுகளை வந்து யூஸ் பண்ணாங்க. கண்டும் விசுவாசியாம நீ வந்து காணக்கூடாத இடத்துல எப்படி அன்பா இருப்பார். இதே போலதான் எரிகோவை என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வந்து யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து எரிகோவை 7 நாள் ஒவ்வொரு தடவை எக்காலத்தை வந்து ஊதி நீங்க வந்து சுத்தி வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதே போல அவங்க வந்து 1 நாள் 2 நாள் அப்படின்னு சொல்லி 7 நாள் என்ன பண்ணாங்க, சுத்தி வந்தாங்க. 7வது முறையும் சுத்தி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணப்பட்டுச்சு, எக்காலம் ஊதப்பட்டுச்சு. அப்படி ஊதும்போது என்ன ஆச்சுது, அந்த எரிகோ மதில் வந்து என்னது தகர்த்தெறியப்பட்டது. அது வந்து என்னது அப்படியே சரிந்து விழுந்தது என்று நாம் பார்க்கலாம். 5 6 7 8 9 10 7. அதே போல என்னது 7 7வது நாளா ஆண்டவர் நமக்கு என்னது ஜெயத்தை தந்திருக்கிறாரு, எரிகோ மதில்கள் இடியும்படியாக. இதே போலதான் ஜீசஸும் கூட, நான் வந்து வரப்போறேன், என்னோட கட்டளைகளை நியமங்களை நீங்க வந்து கடைபிடிக்கணும், நியாயங்களை கை கொண்டு அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் என்னது நமக்காக, நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு என்னது நித்திய ஜீவனை கட்டளை இடுவேன், நித்திய ஜீவன் தருவேன், நமக்காக ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று நமக்காக காத்திருக்கும், அதுல இலவசமா என்னது ஜீவ நீரோடைகள்ல என்னது நம்மளுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள நமக்கு தாகம் இராது. அதே போல நமக்கு என்னது இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு. நம்ம வந்து ஒரு ஸ்கிட்டோ இதாக ஒன்று எடுக்கிறோம், இல்லை நம்மளை வந்து 4 பேர் வந்து பிரபலமாக வந்து பார்க்குறாங்க, நம்மளோட வேர்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்மளோட ஆக்ஷன் நம்ம எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம், இதெல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்மளோட ஃபியூச்சர் அதாவது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நிதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் நேபுகாத்நேச்சர் கடைசியில் அவர் என்ன சொன்னாரு, இது வந்து தலைமுறை தலைமுறையாக அவருடைய நாமம் வந்து என்னது நிலைத்திருக்கும். அதே போலதான் நம்மளோட எண்ணம் சரியா இருந்தா என்னது தலைமுறை தலைமுறைக்கும் நீடிக்கும்.